சென்னை போன்ற பெருநகரத்தில் இரு இளைஞர்கள் வாழ்ந்தனர். ராம், சோம். ராம் தன் சம்பாத்தியத்தை சேமித்தான். லக்ஸரி கேட்ஜெட்ஸ் வாங்கினான். அக்கம் பக்கத்து நெய்பர் உதவி கேட்டால், பிஸி இருக்கேன் ப்ரோ என்று சேட்டாக ரிப்ளை. அவன் வாழ்க்கை ஏசி ரூமாக இருந்தாலும் உள்ளுக்குள் காலி. சோம் அவன் வேறு லெவல். சாலரியில கொஞ்சம் எடுத்து ஸ்ட்ரீட் கிட்ஸ்க்கு புக்ஸ், பக்கத்து ஆன்டீக்கு குரோசரிஸ். மெட்ரோல சீட் கொடுப்பான். ஆபீஸ்ல காலிக் துன்பத்தில் இருந்தால் லிசன் பண்ணி ஹெல்ப் பண்ணுவான். அவன் ஃபிளாட் சின்னதுதான், ஆனால் அவன் சர்க்கிள் பெரியது. நகரமே அவனை குட் சோல் என்று கால் பண்ணும். ஒரு ஈவினிங் ராம் விண்டோவுக்கு வெளியே பார்த்தான். நகர வெளிச்சங்கள் பிரைட்டா இருந்தாலும் அவன் இதயம் டார்கா இருந்தது. ஏன் என் லைஃப் இப்படி எம்டியாயிருக்கு? அப்போது அவன் மனதில் ஒரு பழங்கால வார்த்தை ஒலித்தது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. நீ எப்படி வாழப்போகிறாய்? தனிமையில் ஜூம் காலா அல்லது ரியல் கனெக்ஷன்ஸா? அன்பு ஷேர் பண்ணு, அது திரும்பி வரும். ஏனெனில் நகரத்திலும் அன்பே உண்மையான கனெக்ஷன். அன்பில்லாதவர் தனக்காக மட்டுமே வாழ்வார். அன்புடையவர் உலகத்துக்காகவே வாழ்வார். குறள் 72 மிக அழகானது அன்பு பற்றி. அன்பில்லாதவர் தமக்காகவே வாழ்வர், அன்புடையவர் உலகுக்காக வாழ்வர். அன்பே உலகை இயக்கும் சக்தி என்பது வள்ளுவரின் கருத்து.